இது உங்களுக்கு சம்பந்தமான ஒரு கேள்விதான். ஆனா உங்க படம் சம்பந்தப்பட்டது இல்ல. இந்த சின்மை ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, அது நியாயமா? அது ஏன்னா அந்த ரொம்ப நியாய தர்மம்லாம் ட்விட்டர்ல மட்டும் பேசுவாங்க. ஆனா பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மியூசிக் டைரக்டர், அது ஜிப்ரான் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ண பிறகு யாரோ சிலர் கருத்து தெரிவிச்சாங்கன்னு இன்னைக்கு ஜாதி படங்கள் எல்லா சைட்லயும் எடுக்கிறாங்க, எப்பயிலேருந்தே வந்துட்டு இருக்குது. ஆனா இந்த கொள்கை கோட்பாடுல எனக்கு உடன்பாடு கிடையாது, பாடி முடிச்சு காசை வாங்கிட்டு சொன்னா அவர் திருப்பி வேற ஆளை போட்டு எடுக்கிறேங்கிறாரு மோகன்ஜி. அப்படி எடுக்கிறப்ப அவருக்கு செலவாகும்ல, அந்த சின்மையை ஏத்துக்கணுமா இல்லையா? நீங்க அது சொல்லுங்க, நியாயமா? இதுக்கு என்ன ஒரு, ஏன்னா நீங்க ஒரு அப்கமிங் மியூசிக் நாளைக்கு உங்களுக்கு நீங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். உண்மைதான். பொருளாதார ரீதியாக இது பிரச்சனையான்னு கேட்டால் ஆமாங்க, அது பொருளாதார ரீதியாக வந்து இப்போ மறுபடியும் வந்து ஒரு பாட்டை வந்து ஒரு சிங்கரை வந்து பாட வைக்கிறோம், அதுக்கு மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் ஒர்க் இருக்குது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அது வந்து நிஜமாலே ஒரு பிரச்சனையான விஷயம்தான். என்னோட கருத்து, ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாட வர்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பாட போகிறோம். அப்படின்னும் போது நம்ம அதை கான்ஷியஸாக வேண்டாம், இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களை மாதிரி கம்போசருங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்க போகிறதில்ல. நம்ம முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க பண்ணது சரியா தப்பான்ற விஷயம் விவாதத்துக்கு கூட போகாமல் நம்ம பாடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயம் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், ஒரு கட்சி பாடல் ஒன்று பாட போகிறோம் அப்படின்னா பாடும்போது லிரிக்ஸ் நம்ம கையில் இருக்குது, கண்டிப்பாக லிரிக்ஸை நம்ம பார்ப்போம். லிரிக்ஸில் தாக்கமான இடங்கள் என்ன இருக்கான்னு நமக்கு தெரியும் இல்லையா? பாடுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். அப்பவே நம்ம இல்லைங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா யாருக்குமே தாக்கங்கள் ஒன்றுமே கிடையாது. பாட்டு சூப்பராக இருக்கு. மோகன்ஜி படத்துக்காக மட்டுமே இது மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்களா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மீட் எதுவாக இப்ப சோசியல் மீடியால வந்தாவே அந்த மீட்டூர் வந்து அவங்க அதான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. இப்ப வந்து 2-3 பேர் வந்து கமெண்ட்ஸ் தவறான கமெண்ட்ஸ் கொடுத்ததுனால உடனே வந்து இது மாதிரி நான் பாடுறது தவறுன்னு சொல்றதெல்லாம் எந்த வித நியாயம்? பணம் வாங்கி கொண்டு ஒரு நிமிஷம் பணம் வாங்கி கொண்டு இப்ப வந்து மோகன்ஜியே சொல்றாரு, என்னோட வருத்தம் என்னன்னா என் ப்ரொடியூசருக்கு நான் உண்மையா இருக்க முடியலையே அப்படின்றாரு. இது எந்த விதத்துல சரிப்படுது? இல்லை சார், இங்கே நம்ம வந்து ஒரு காமன் ஆடியன்ஸாக நம்ம பார்த்தோம்னா சார், இங்கே வந்து ஜாதி ரீதிகளான பிரச்சனைகள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குட்டியாக ஒரு விஷயம் நடக்குது. இல்லை சார், அது பாட்டில் இல்லை, ஆமாம். பட் ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு அந்த தாக்கங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே சொல்கிறேன் சார், இது பதிவு பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் வந்து நான் பிராமின், இவர் வந்து பிராமின், நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் கம்பெனி ரன் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறது எனக்கு நான் பிராமின் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு வந்து இவங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே இங்கே இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா பிராமின்ஸ் தான். பிராமின்ஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், இந்த மாதிரி எல்லா சாரார்களும் இப்போது எனக்கு இந்த படத்துக்கு நான் உழைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறதுல பிராமினும் இருக்காங்க, முஸ்லீம்ஸும் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு ஸ்டுடியோ வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா இங்கே அந்த மாதிரி கோட்பாடுகளே வந்து நம்ம பேச்சு வாக்கில் நம்ம சொல்லிட்டு போகிறோம் சார். நம்ம இங்கே என்ன நீங்கள் ஒரு ஜாதிய ரீதியாக பார்க்குறீங்களா அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். உண்மைக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களே இல்லை சார். நம்ம இங்கே எல்லாருமே சமம் அப்படிங்கிற கோட்பாடு நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒத்துக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கோம். நம்ம அதை ஒத்துக்காமல் நம்ம அதை கன்ஃபர்ம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆமாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இந்து ஃப்ரெண்டும் வந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள்ல இருக்குது. நம்ம புராண கதைகளில் பார்க்குற ஐயப்ப சாமிக்கு இவர் பாபர் சாமி இருக்க மாதிரி, ராகவேந்திர சுவாமிக்கு வந்து ஒரு முஸ்லீம் வந்து இருக்க மாதிரி நிறைய நட்புகள் கூட நம்ம புராண கதைகள்லையுமே இருக்குது. ஸோ இங்கே ஜாதி ரீதிகளான கோட்பாடுகள் நம்மளை தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ணுற விஷயமா தான் இருக்கே தவிர்த்து அது வந்து உண்மைக்கு உள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னா எனக்கு என்னோட இல்லை சார். நான் அவங்கள சொல்லலை சார், அதாவது நான் காமனாக சொல்லிட்டு இருக்கேன் சார், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே சமம் தான் இங்கே அப்படிங்கிற கோட்பாடு தான் நான் நிறைய இந்து கடவுளை பற்றி பாட்டு பாடியிருக்காரு. எனக்கு எம்மதமும் சம்மதம் எனக்கு வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்றாரு. அப்போ அவர் மோகன்ஜி ஜாதி படமே எடுத்திருந்தாலும் இப்போ பாரஞ்சித்து மாரி சொல்றது எல்லாம் அந்த படம் தான் எடுக்கிறாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எடுக்கிறாங்க, அவங்க எடுக்கிறாங்க. நீ 2வது மோகன்ஜியை பற்றி ஒரு இதுதாங்கிறத அவருடைய வலைதளம் எல்லாமே தெரியும். சின்மயி இந்த வலை இதுல வந்து பயங்கரமா இருக்காங்க. அப்போ தெரியாமலா போயிருப்பாங்க இந்த படத்துக்கு தான் பாட போறோங்கிறது. பாடிட்டு இன்னைக்கு 2 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு சொல்றது இவ்வளவு செலவு பண்ணி இப்போ நீங்க சொல்றீங்க போராடி வந்திருப்போம்னு. அப்படிதான் ஜிப்ரான் வந்திருப்பாரு, அப்படிதான் மோகன்ஜி வந்திருப்பாரு.
ஒரு க்ரௌட் ஃபண்ட்ல தான் எடுக்கிறது. அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரி பாடி முடிச்சுட்டு பேசுறது தப்பு இல்லையா? நம்ம பண்ண தொழிலே இப்போ மனம் வந்து நான் பாடின அத்தனை சாமி பாட்டும் தப்பு அப்படின்னு இப்ப சொன்னா அது எவ்வளவு தப்பா இருக்கும். அந்த மாதிரி தானே இருக்குது சினிமையை சொல்றது. ஏன் கேட்கறேன்னா நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர், நாளைக்கு உங்களுக்கு நம்ம இல்ல அது வந்து பொருளாதார ரீதியா பண்ணிருக்க கூடாதுன்றது என்னோட கருத்தா இருக்கு சார். நான் பொருளாதார ரீதியா மட்டும் தான் பாக்குறேன், இந்த ஜாதிய ரீதியா நான் பார்க்கல. ஏன்னா வந்து ஒரு பாட்டை நம்ம பாடிட்டு மறுபடியும் அந்த பாட்டை மறுபடியும் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு சாதாரண விஷயம் கிடையாது சார். நிறைய செலவுகள் இருக்கு, அதுல நிறைய அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஒரு புதுசாக வளர ஒரு இசையமைப்பாளர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அது எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து பட்ஜெட்டு நீங்கள் பெருசாக கொடுக்கப்படுறது கிடையாது சார். அதாவது நீங்கள் நம்ம இப்போ வரும்போது நம்ம இப்போ பேர் சொல்ல பெரிய பெயர் சொல்கிற மியூசிக் டைரக்டருக்குலாம் வந்து நீங்கள் என்ன பட்ஜெட் கோட் பண்ணாலும் அவங்க வந்து நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. புதுசாக வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து நீங்கள் இதுதான் பட்ஜெட் அப்படின்னா அந்த பட்ஜெட்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் பொருளாதார ரீதியாக தான் பார்க்குறேன். அண்ணன் கேட்டார் என்னன்னா, நீங்க சுத்துறீங்க சார், அதுவே வேண்டாம், நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சின்மை தவறு செய்தாரா? இல்ல சார், இல்ல அதுவே வேணாம், அது கூட நீங்க சுத்துறீங்க. ஓகே, சின்மை கூட நீங்க இணைந்து பயணிப்பீங்களா? உங்க படத்துல பாட்டு பாடுவீங்களா? ஏன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் வராது, மத்த எல்லாருக்குமே வரும். பாட்டு பாடு வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? சார் அவங்க குரல் ரீதியாக சொல்கிறேன் சார். நான் நீங்கள் மறுபடியும் என்ன ஒரு விஷயத்துக்கு தள்ளுறீங்க, நான் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். நான் அவங்க குரல் ரீதியாக தொழில் ரீதியாக சொல்கிறேன் சார். தொழில் ரீதியாக அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிங்கர் சார். அவங்களோட குரல் வளம் அந்த மாதிரி ஒரு குரல் வளம் அவங்களையும் நடந்துக்கல சார். அதே மாதிரி தான் இளையராஜாவும் போட்டோ கூட போட வேணான்றாரு. நாங்க என்ன கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க தெளிவான பதில் சொல்லிடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல, அவ்வளவுதான். இதை நான் அவங்ககிட்ட எப்படி சொல்றது சார்? இப்போ எனக்கு படத்துக்கு அவங்க குரல் தேவை அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குமோ நான் கண்டிப்பா அவங்களோட ஒரு பயணிக்கிறதுக்கு அவங்க இதுல மட்டும் இல்லை சார், வைரமுத்து விஷயத்திலுமே அவங்க அவர் என்னைக்கோ ஏதோ ஒன்று பண்ணார் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துல போய் மாப்பிள்ளையும் பொண்ணு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கொடுத்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. அப்போ இப்போ குரல் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சரியில்லாத நபரை தொடர்ந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்க மேலே போயிட்டே இருப்பாங்கல்ல, அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ல. இதுக்கு நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு கேட்கறேன்னா எல்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்குலாம் வந்து கருத்து போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்கிறனால நம்ம கேட்கறோம் சார். ஒரு தனிநபர் கருத்து அப்படிங்கிறது அவங்கவுங்களை பொறுத்து சார். நம்ம அதுல நம்ம இன்டர்ஃபியர் பண்றது எனக்கு எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்க சொன்ன விஷயம் சரியா தவறான்றது அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா அவங்களுக்கு மேபி அது சரியா கூட இருந்திருக்கலாம். நமக்கு பார்க்குற பார்வையில தானே இருக்கு அப்படின்றது. இப்போ நான் அவங்களோட கருத்துல நான் வந்து உள்கருத்து சொல்றது வந்து எவ்வளவு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. டிசம்பர் 12 ரிலீஸ். என்ன காரணம் நீங்க யார் ஃபிக்ஸ் பண்ணா 12? ஏன்னா அன்னைக்கு வந்து ரஜினி பர்த்டே, சரிங்களா? டோட்டலாவே வந்து ரஜினி வைபா தான் இருக்கு அன்னைக்கு உங்க படம் ரிலீஸ் ஆகுனா எந்த அளவு ஏற்படும் சார்? நாங்க இன்னைக்கு தலைவரோட ஃபேன் வந்து எல்லாருமே தலைவரோட ஃபேன் தான் சார். இங்க உட்காந்துருக்க நாங்க எல்லாருமே தலைவரோட ஃபேன் தான். அன்னைக்கு பாப்பீங்களா, ரஜினி படம் பாப்பீங்களா? அன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ் ஆகலையா சார்? படம் ரிலீஸ் ஆகும் சார். படையப்பா ரீ-ரிலீஸ் சார். என்னோட படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் சார். இது ஒரு மகாசனா, இது ஒரு மகாசனா, அவ்வளவுதான் சார். ஸோ அன்னைக்கு அந்த டேட்டை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் அதுதான் சார். அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். அண்ட் வந்து டிசம்பர் வந்து ரொம்ப சென்னையில் ரொம்ப பாராட்டப்படுற ஒரு மாதம் சார். ஒன்று வந்து தலைவரோட பிறந்த நாளைக்கு, இன்னொன்று வெள்ளத்துக்கு ஃப்ளட் வந்துடும். இந்த படம் ஃப்ளட் மாதிரி வந்துடும் சார். அடுத்த வருஷத்துலேருந்து 2026 3 விஷயமா பார்க்கப்படும் சார். அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இது சின்ன ஒரு கேள்வி தான் சார். சொல்லுங்க. வந்து விஜய் பேர் வச்சது என்ன காரணம்? ஏன்னா படம் இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அப்பதான் அவர் வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு. சோ இது மாதிரி வச்சு அந்த டைம்ல வந்து ஓடிடும் சார். சூப்பரா இருக்கு சார் இந்த கண்டென்ட். இது தோணாம போச்சு சார். சார் யானை வந்து அந்த யானைக்கு வந்து 20 வயசு சார். அந்த யானைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜயன் பேர் வச்சுட்டாங்க. இப்ப அது அந்த யானை பேரு விஜய் நினைச்சிருக்கீங்க? படத்துல கிடையாது, அந்த யானையோட உண்மையான பேர் சொல்றேன். படத்துல அந்த யானைக்கு பேரு சேனா. சரிங்களா? 20 வருஷம் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. அன்னைக்கு இது கட்சி ஆரம்பிக்கலைங்க. இருக்காங்க. ஆமா விஜய் சார். ஆமா மகாசேனா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. வந்து டிசம்பர் 12 வேர்ல்டு வைட் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் அடுத்தடுத்து எங்களோட கால்கள் எப்படி ஊனப்படுது அப்படிங்கிறது இங்க வந்து நிறுவப்படும். ரொம்ப நன்றிங்க பிரதர். நீங்க அதை பண்ணிடுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு ஃபோன் வந்தப்போ நான் என்ன நினச்சேன், அவர் வந்து என்னை பாடுறதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் அவர் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, படம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அந்த படத்தில் நம்ம பாடுறதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு தான் நான் நினச்சி ஃபோன் எடுத்தேன்.
அன்றைக்கி ஈவினிங் உங்களை மீட் பண்ண முடியுமான்னு ஸ்டுடியோ வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ஆர் பண்ணணுமா, என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம் ஆர்ஆர் பண்ணணும், நீங்கள் பண்ணுவீங்கல்ல, நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு 7 ரீலை கையில் கொடுத்துட்டு அவர் சொன்ன விஷயம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடுங்க பிரதர்ன்ட்டு போயிட்டார். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ஏன்னா ப்ராஜெக்ட் காட்டுங்க பிரதர்லாம் அவர் என்கிட்ட கேட்கல. ஸோ எடுத்தோடனே கையில் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு போயிட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிடுச்சு, என்ன நம்மளை ஏன்னா நம்மள ஒருத்தர் பெருசாக நம்பும் போது நமக்கு பயமும் ஜாஸ்தியாக வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அதுவும். எஸ். ஸோ அப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ரீல் வந்து சொல்லிவிட்டு 2 ரீல் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட் 2 ரீல் பண்ணும்போதே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஓகே நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ரீலை ஃபுல்லாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஒரு கேரக்டருக்குமே வந்து ஒரு ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த படத்தில். ஒரு கேரக்டருக்குமே வந்து முக்கியமான ஒரு ஸ்கோர். அந்த ஸ்கோர் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஜான் விஜய் சாருக்காக இருக்கட்டும், இல்லை விபல் சாருக்காக இருக்கட்டும், இல்லை சிருஷ்டி மேம்காக இருக்கட்டும், அந்த ஸ்கோர் அடுத்து கொஞ்ச நாளில் அவங்க வரும்போது போடுற பிஜிஎம்மாக இருக்கும்ன்றதுல பயங்கர கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அது வந்து என்னோடய மியூசிக் மேலே இருக்க கான்ஃபிடென்ட். அண்ட் அதை தாண்டி கதையுமே அந்த அளவுக்கு அமைஞ்சு வந்திருக்கு, படமுமே அந்த அளவுக்கு வந்து அமைஞ்சு வந்திருக்கு. 12ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே உங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அந்த படத்துக்கு. அண்ட் மக்களாகி உங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா, எங்களை மாதிரி கலைஞர்கள் மேலே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோங்க. சாதாரண கஷ்டம் கிடையாது. சிரிச்சுக்கிட்டு சொல்கிற கொஞ்சம் விட்டீங்கன்னா கண்ணீர் மல்க நான் சொல்ல வேண்டியிருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னென்னா நீங்கள் வந்து குடும்பத்தை பார்க்கணும், சம்பாதிக்கணும். அதுவும் ஒரு ஆணாக பிறந்துட்டா இருக்கக்கூடிய மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு என்னவாக இருக்கும்னா, கம்ப்ளீட்டாக குடும்பத்தை டேக் ஓவர் பண்ணணும், அவங்களுக்கு உண்டான செலவுகளை பார்க்கணும், வீட்டு வாடகையை கட்டணும், அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு ஆண் வந்து முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறது. இது ஆண் பெண்ணுன்னு நான் சொல்ல வரல, மேஜராக இப்போ நான் ஆணாக இருக்கிறதுனால என்னோடய சைடு ஒரு பிரச்சனைன்றதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு இடத்துல வந்து உட்காரணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. மக்கள் வந்து சின்ன சின்ன படங்கள், பெரிய பெரிய படங்கள்னு பார்க்காம படங்களை வந்து படங்களாக பார்த்து அதுக்கு உழைப்பு என்ன போட்டிருக்காங்களோ அதுக்கு உண்டான ஊதியத்தை வந்து மக்கள் கொடுத்தாங்கன்னா, நாங்கள் எங்களை மாதிரி குடும்பங்கள் நிறைய பேர், அதாவது லட்சக்கணக்கான குடும்பம் இருக்கோங்க. நான் என்னோடய குடும்பம் பற்றி பேசல, இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கும். அந்த லட்சக்கணக்கான குடும்பத்தை வாழ வச்ச ஒரு புண்ணியமும் வந்து நம்ம மக்கள் எல்லாருக்கும் சேரும். ஸோ உங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, நீங்கள் இந்த படம் தானே எதுக்கு நம்ம போய் பார்க்கணும்னு பார்க்காதீங்க. அந்த படத்தில் என்ன உழைப்பு நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நாங்கள் ஏமாற்ற மாட்டோங்க. நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். ஏன்னா நாங்கள் உண்மையான உழைப்பை போட்டு தான் அந்த இடத்த கொண்டு வரோம். நாங்கள் அந்த ஏமாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நல்லா இல்லடா ஏன்டா இப்படி பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு செவில் மேலே அரைஞ்சா கூட பரவாயில்ல, ஆனால் வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்குற அந்த நீங்கள் வாங்குகிற அந்த ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து என்னோடய வீட்டோட ஒரு வேளை சாப்பாட்டோட நீங்கள் கொடுக்குற இது மாதிரி இப்போ பணம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே இன்னும் வளர முடியும், நிறைய உழைப்பும் போட முடியும், நிறைய அதுக்கேற்ற உத்வேகமும் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாருமே தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ December 12th வேர்ல்டு வைடு வந்து மகாசேனா ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் குடும்பத்தோடு வந்து படத்தை பார்க்கணும். படத்தை பார்த்து மியூசிக்கில் கண்டிப்பாக நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். ஆனால் இப்போ சாஹிப் இருக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போது உதய் சொன்னபடி டேலண்ட் எங்கே இருக்கோ அது வந்து கண்டிப்பாக வளரணும். அவர் கேட்க வந்த அந்த கான்டெக்ஸ்ட் அதுதான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வாய்ப்புகளே யார் பாப்புலராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போய் சேருது. அந்த பாப்புலாரிட்டிக்கு இன்றைக்கி வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா திடீர்னு ஸ்க்ரீனில் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் பேன்னு ஒரு நடிப்பை போட்டு, நான் பெரிய நடிப்பு பேர் சொன்னாலே உங்களுக்கு தெரியும் யாருன்னு, ஏதாவது உசுரை கொடுத்து ஒரு கம்போஸ் பண்ணி அவ்வளோ அழகாக பாடி 20-25 வருஷமாக அந்த குரல் வளத்தை வளர்த்துக்கிட்டு பாடுறவனோட வீடியோ இன்றைக்கி வந்து வைரல் ஆகிறது கிடையாது. பைத்தியக்கார மாதிரி வந்து நின்றுன்னு இஷ்டத்துக்கு பண்ணிவிட்டு, நான் இவன் பேரை சாப்பிட்றேன், ஏக்கு வந்து ஆப்பிள் சாப்பிட்றேன், எண்ணுக்கு வந்து நேத்தி வச்ச சோறை சாப்பிட்றேன், இவங்கள தான் இன்றைக்கி வந்து பாராட்டுற உலகம் இது. ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டே கிடையாது, டு பி வெரி ஆனஸ்ட்டு. ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்து நம்ம வேலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இது தாண்டி இந்த மாதிரி 4 பைத்தியங்க வேறு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற ஃபோக்கஸ் வந்து நெஜோன் டேலண்ட்ஸுக்கு போய் சேர்றது இல்லைங்கிறது ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். நான் பயப்படவே வேணாம், எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ வாட்டி நான் உதயோட பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு பார்த்துருக்குறேன். நான் அனுப்பு 1000 பேருக்கு, நான் அமிச்சா 1000 பேர் கூட பார்க்க மாட்டான், அந்த வியூ 1000 கூட வராது, 500-600 அவ்வளோ அழகாக பாடுவோம். எங்களோட டீமில் எல்லாருக்குமே ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும், இவ்வளோ டேலண்ட் இருக்குது ஏன் இன்னும் வெளில வரல அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். அவன் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன்,
எனக்கு அவன் கூட பிறந்த தம்பி இல்லை, ஆனால் கூடவே இருக்க போகிற தம்பி லைஃப் ஃபுல்லாக, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு அந்த வந்து 2020 தான் மீட் பண்ணோம், அப்போவே வந்துடுச்சு. என்னால் முடிஞ்சது, நான் என்கிட்ட நான் ஒன்றும் பெரிய பணக்காரலாம் கிடையாதுங்க. நான் அவன் சொன்னதில் வந்து அவ்வளோ ஏழையாக குடும்பம் இல்லைனாலும் நாங்களும் ஒன்றும் பெரிய அப்படியே வசதி இருக்கிற குடும்பம்லாம் இல்லை. சத்தியமாக இந்த ஸ்டூடியோஸ்லாம் அமைச்சது வந்து கடன் வாங்கி தான். அதுக்கு இன்னி வரைக்கும் நாங்கள் வட்டி பே பண்ணிகிட்ருக்கோம். என்ன ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக அதை ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த வட்டிக்கு பேர் மட்டும் வேறு, டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பேர், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ஒரு முக்கியமான சந்தோஷம் என்னென்னா, கடைசியில் எல்லா கனவுகளும் ஒரு நாளைக்கு மெய்ப்படும் இல்லை, அது ஆரம்பிச்சிருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அவர் சொன்னது தான் நானுமே சொல்கிறேன். உண்மையான டேலண்ட்ஸை தயவு செஞ்சு வளர்த்து விடுங்க. இந்த ஃபேக்கை திடீர்னு ஓவர் நைட்டில் பாப்புலர் ஆகிறவன் அவன்லாம் மிஞ்சி போனால் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் இருப்பான், அப்புறம் இன்னும் வந்துடுவான். உண்மையான டேலண்ட் தான் லைஃப் லாங் இருக்கும், அதை வளர்த்து விடுங்க. கேரண்டீடாக சொல்கிறேன், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக அமேசிங் டேலண்ட் உதய் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னும், அவங்க எல்லாரும் வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. சார் உதய் சார், சொந்த கதை சோக கதையெல்லாம் உருப்பமாக சொன்னீங்க. ஆனால் மகாசேனாவே முதல் படத்துலேயே திரட்டிட்டு வரீங்க, அதாவது இதுதான் உங்களுக்கு வெளியே போகிற முதல் படம் இல்லையா? ஆமாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி நண்பர்கள் தான் காரணமா? அப்புறம் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஏற்கனவே ஒரு மியூசிக் தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு பாடம் இருந்தாருன்னா, அது 2 சாங் பண்ணியிருந்தாருங்க. அந்த சாங் இருக்கா படத்தில்? ஆமாங்க, அந்த பாட்டும் படத்தில் எத்தனை பாட்டு என்ன மொத்தம் வந்து படத்தில் 3 பாடல் இருக்குங்க. 3 பாடல் இருக்குது. 3 பாடலோட டியூனுமே வந்து பிரவீன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நான் இப்போ நம்ம ஆடியோ லான்ச்சில் கூட நான் பண்ண விஷயம் அதுதான். நான் பாடுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நான் ட்ரிபியூட் பண்ணுறேன் பிரவீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ஃப்ரெஷ் மியூசிக் டைரக்டர் வரும்போது இன்னொரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு அப்படின்னா நமக்கு அந்த வாய்ப்புகள் நம்ம பேர் பெருசாக வெளியே வராதோ அப்படின்ற பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயம் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் இறக்கும்பொழுது நான் அவருக்கு பெருசாக எதுவும் என்னால் பண்ண முடியல. இந்த ஒரு படம் வந்து அவரோட பாடல் வச்சு நான் பண்ணும்பொழுது அவருக்கு அது பெரிய, அவர் எங்கே இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாருன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பேனரில் பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு அவர் பேர் தான், மியூசிக்கு ஏ பிரவீன் குமார்னு போட்டிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு போட்டு தான் என் பேர் பெற்றிருக்கோம். பாடல்களும் நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக நான் பண்ணினேன். ஆமாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக நான் பண்ணினேன். பாடல்களும் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் தான் பண்ணினேன். ஆனால் அவர் பேர் கண்டிப்பாக அவர் பேர் இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதுவாக வச்சிருக்கோம். நீங்கள் மேடையில் பாடுனீங்க அந்த பாட்டு, இந்த கார்த்திகை அந்த பாட்டோட டியூன் வந்து கம்போஸ் பண்ணது பிரமாதமாக இருந்தது. அது கம்போஸ் பண்ணது நம்ம அவர் பிரவீன் குமார் தான் அந்த பாட்டோட இனிஷியல் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சந்தோஷமாக பாடலாம் சார். நல்லா வைப்பாக பாடுனீங்க. யார் இங்கு வாழணும், யார் இங்கு மாலனும், யார் என்று யாரிடம் யார் கேட்பது, யார் ஆசையாகினும் யார் திசையாகினும் அவன் ஆசை நெஞ்சிலே யார் ஏற்பது, யாழீஸ்வரா யாழீஸ்வரா யாவுக்குமே நீஸ்வரா, சேனாவன் சேயோனவன் சேரும் இடம் யாழி சிவன், யார் இங்கு வாழணும், யார் இங்கு மாலனும், யார் என்று யாரிடம் யார் கேட்பது. ஸோ இந்த பாட்டை வந்து பாடினவர் வந்து நம்ம வி மகாலிங்கம் அண்ணா தான் வந்து பாடியிருக்காரு அந்த பாட்டை. இதை டியூன் கம்போஸ் பண்ணது வந்து பிரவீன் வந்து கம்ப்ளீட்டாக கம்போஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு பாடிருக்கீங்க, நான் யூடியூப்ல யூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு சின்னதாக ஒரு மியூசிக் கட்டாக இருக்கும்போது எதுவும் பேச மாட்டீங்க, வளர்ந்த பிறகு காப்பிரைட்லாம் போட்டுடுறீங்க. யூஸ் பண்ணக்கூடாது சார். இது வந்து காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஒரு சேனலுக்கு கொடுத்துருக்கோம்ல சார், அவங்க மேஜராக டிசைட் பண்ணுறது தான் சார். என்னன்னா இப்போ நீங்கள் ப்ளஸ் மீட்டில் பாடிட்டீங்க. ஆமாங்க. சரிங்களா, நாங்கள் இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து மியூசிக்கை கம்போஸ் பண்ணி நாங்கள் வந்து போட கிடையாது, வெறும் பாட்டை தான் போட போகிறோம். ஆமாங்க. சரி, யூஸ் பண்ணால் நீங்கள் காப்பிரைட் போடுவீங்களா? இல்லை, நான் போட மாட்டேன் சார். நான் ஏன்னா எனக்கு நீங்களாம் பாடணும், நீங்களாம் சேர்ந்து பாடணுன்றது தான் அந்த மெயின் நோக்கமாக இருக்குது. நான் கம்ப்ளீட்டாக நான் என்னோட சைடில் இல்லை, மேபி சேனலில் அவங்க போடுவாங்களான்றது எனக்கு தெரியல. அவங்க கிட்ட நம்ம சரி போடாதீங்க. சாய் அபித்கர் மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் மியூசிக் டைரக்டர் ஒரு படம் தான் பேசிக்கா ரிசர்ச் வச்சுக்கோங்க இன்ன வரைக்கும். ஆனா அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து அவ்வளவு படங்கள் இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? பாசிட்டிவா பாக்குறீங்களா நெகட்டிவா பாக்குறீங்க? இல்லை சார், அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சாய் அபியங்கர் மாதிரியான பீப்புள் வந்து அவங்க டேலண்ட் இல்லாமலாம் யாரும் வர முடியாது சார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க பேரண்ட்ஸ் சைடில் சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே வந்து அவருமே வந்து அடிஷ்னல் மியூசிக் டைரக்டராக அடிஷ்னல் கம்போஸராக எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்காரு.
நம்ம ஹாரிஸ் சார்லேருந்து ஏஆர்ஆர் சார்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்து தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு டேலண்ட் இல்லாமல் இல்லை, மேபி அவருக்கு உண்டான வாய்ப்புகள் அவருக்கு கைகளில் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம், அவ்வளோதானே தவிர்த்து டேலண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நிற்க முடியாது. அந்த விதத்தில் எனக்கு அது சந்தோஷமாகவும் இருக்குது. நமக்கும் அது ஒரு நாள் அமையும், நமக்கு அமையாமல் இருக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம மியூசிக்கு உண்மையாக இருக்கும், நம்மளோட தொழிலுக்கு உண்மையாக இருக்கும், அதுக்கு உண்மையாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்குறோம். நீங்கள் ரொம்ப அம்மாவுக்கு உண்மையாக இருந்தீங்க, அம்மா சாங் எதிர்பார்க்கலாமா இந்த படத்தில் இருக்கா? இந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணு சாங் இருக்குது சார், அம்மா சாங் இந்த படத்தில் கிடையாது. இந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல அம்மா சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்த்தாங்க. ஆமாங்க, இந்த விஷயம் நிறைய பேசுனீங்க. அது மாதிரி சகோதரரை பற்றியும் சொன்னீங்க. ஆமாம், இப்போலாம் சென்டிமெண்ட் சாங்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இல்லை அடுத்த படத்தில் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு அம்மா சாங் ஒன்று இருக்குது அடுத்த படத்தில், அது சீக்கிரமாக வரும்.